பாரம்பரிய மருத்துவ முறைப்படி நம்ம வீட்ல இருக்கிற கிச்சன்லயே நம்ம உடம்புல இருக்கிற முக்கால்வாசி நோய்களுக்கான தீர்வு இருக்கு. நம்ம தான் வெளியில போய் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு தான் அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மேஜிக்கல் பொடினே நான் சொல்லுவேன். கருஞ்சீரக பொடி. ஹோமியோபதி டாக்டர் ஆஷா லெனின்னு ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தா நான் இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி இப்ப பொண்ணுங்களுக்கு ரொம்பவே காமனா இருக்கு. அந்த பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் தொப்பை இருக்கு, தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய வியாதிகளுக்கு இந்த பொடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய ஐடியா கிடைக்கும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பொடி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 100 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம், 100 கிராம் வெந்தயம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சிருங்க. 50 கிராம் ஓமத்தையும் தனியாக வறுத்து ஆற வச்சிருங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் கருக விடாமல் வறுத்துக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் வறுத்து அதையும் நல்லா ஆற வச்சிருங்க. எல்லாமே நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். நான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் பிசிஓடிக்காக தான் எடுத்துக்கிட்டேன். ஓவர் ப்ளீடிங் ஆகிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் வீடியோவை ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களுக்கு சேனலோட குரூப்பில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சுடுதண்ணியில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு தூங்கலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சமாக பொடியை தேனில் கலந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி வாயில் எடுத்து போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியை குடிச்சிருங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும்.